வணக்கம். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்பு வாசிகளின் குடிநீர் தேவைக்காக மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் சவானாபேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது. இத்தொட்டிக்கு தேவையான குடிநீர் 4 ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் பெறப்படுகிறது. இருப்பினும் பெருகி வரும் குடியிருப்புகளின் தேவையை கருத்தில் கொண்டு புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தினுள் அரசின் அனுமதி பெற்று மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட திட்டமிடப்பட்டு 22,17,390 ரூபாய் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணி தொடங்கியது. இந்நிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை மாண்புமிகு நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு விவிலியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் திரு வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து பெறப்படும் குடிநீரானது சவானாபேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைந்துள்ள கீழ்நிலை தொட்டிக்கு கொண்டுவரப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் இன்று அதிகாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் குற்ற பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர். குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்து தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் ரவுடிகள் குடும்பத்தினரிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மீறி செயல்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென அறிவுறுத்தினர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே ஸ்ரீ சர்பதி ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் உமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உமா புகார் அளித்தார். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் நள்ளிரவு உமாவின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பைக்கை திருடி சென்ற இளைஞரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், ஜிப்மரில் இந்த ஆண்டும் தமிழகம், பிற மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கான சீட்டுகளை பறிக்க முயற்சி செய்வது தெரிய வந்துள்ளது. இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் சீட்டை அதிகரிப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் தெரிவித்துள்ளோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஜிப்மர் நிர்வாகமும் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 25% இட ஒதுக்கீட்டினை உறுதி செய்ய வேண்டும். IAS, PCS அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட விதிகளை தமிழகம் உட்பட பிற மாநில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்திக் கொண்டு டெபுடேஷன் என்ற பெயரில் ஜிப்மரில் சீட்டுகளை பெறுகின்றனர். அப்படி சீட்டு பெற்ற பிறகு மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர். இது கண்டிக்கத்தக்கது. இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை ஜிப்மர் நிர்வாகம் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார்.
புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள் மற்றும் உணவு தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இளங்கோஅடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து இளங்கோஅடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை பார்த்து அதை உண்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது உணவை மாணவர்கள் சாப்பிட்டு பழகிக் கொள்ள வேண்டுமென தெரிவித்த அவர், உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு குறித்தான கேள்விக்கு மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு பரிசீலனை செய்யப்படும் என்றும், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து ஆய்வு செய்துள்ளோம், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மின் விபத்துக்களை தவிர்க்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து கண்டமங்கலம் மின்துறை விளக்கமளித்துள்ளது. மின் விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து தமிழ்நாடு மின்துறை கண்டமங்கலம் கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதால் மின் விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆகவே மின் கம்பிகள் அறுந்து தரையில் விழுந்தால் அதன் அருகில் செல்வதோ அதனை தொட முயற்சிப்பதோ கூடாது. அது குறித்து அருகில் உள்ள மின்வாரி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிப்பதோடு, மின்வாரி அலுவலர்கள் வரும் வரை வேறு யாரேனும் அந்த மின் கம்பிகளை தொடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் சார்ந்த பொருட்களில் தன்னிச்சையாக செயல்படாமல் சம்பந்தப்பட்ட மின்வாரிய பிரிவு அலுவலருக்கு தெரியப்படுத்த வேண்டும். கனரக வாகனங்கள் மின் கம்பிகளுக்கு அடியில் நிறுத்தி பொருட்களை ஏற்றவோ இருக்கவோ கூடாது. வீடுகளில் மின் கசிவால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கும் பொருட்டு RCCP பொருத்த வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற மிஷன் இளமை திட்ட துவக்க விழாவில் சீனியர் SP நாரா சைத்தன்யா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த மிஷன் இளமை திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மையான திசையில் செலுத்தும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இளைஞர்கள் பயனுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக தொழில் பயிற்சி, போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் வேலையில்லாத இளைஞர்கள், திறமை உள்ள விளையாட்டு வீரர்கள், பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் போன்றோர் தீவிரமாக ஈடுபடுத்தப்படுவதோடு, சிறார் குற்றவாளிகள் மற்றும் குற்றப்பதிவுகள் உள்ள நபர்களை இத்திட்டத்தின் கீழ் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிஷன் இளமை திட்டம் துவக்க நிகழ்ச்சி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சீனியர் SP அலுவலகத்தில் நேற்று காலை நடந்தது. இதில் சீனியர் SP நாரா சைத்தன்யா கலந்து கொண்டார். மிஷன் இளமை திட்டம் மூலம் முதற்கட்டமாக குற்ற பின்புலம் உள்ள 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொழிற்பயிற்சியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் அவர்களை சமூக பொது நீர் ஓட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர். மேலும் பல்வேறு துறைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் போதைப் பொருட்களுக்கு எதிரான நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி புதுவையில் 2 பேரிடம் நடைபெற்ற பண மோசடி குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையேர்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜா முகமது என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி ராஜா முகமது கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் விண்ணப்பத்துக்கான கட்டண தொகை அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி ராஜா முகமது ரூபாய் 18,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் கனவாப்பேட்டையை சேர்ந்த ரெஜினா என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது வங்கி கணக்கின் KYC புதுப்பிக்க வேண்டும், அதற்கு வங்கி விவரங்கள் மற்றும் OTP அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி ரெஜினாவும் வங்கி விவரங்கள் மற்றும் OTP வழங்கி சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 10,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தன்னை அழைக்காமல் முதல்வர் நிவாரண நிதிக்கான காசோலையை அளித்ததால் முதல்வரின் தனி செயலரிடம் அரசு கொறடா ஆறுமுகம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றவர் AKD ஆறுமுகம் அரசு கொறடாவாகவும் உள்ளார்.
இந்திரா நகர் தொகுதியில் இருந்து ஏராளமானோர் முதல்வர் நிவாரண நிதிக்கு விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி பயனாளிகளுக்கான காசோலைகளை முதல்வரின் தனி செயலர் அமுதன் நேரடியாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையறிந்த தொகுதி எம்எல்ஏவான ஏகேடி ஆறுமுகம் பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் தனி செயலர் அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அமுதனிடம் தனது தொகுதி மக்களுக்கான முதல்வரின் நிவாரண நிதியை தன்னை அழைக்காமல் வழங்கியது குறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் எச்சரிக்கை விடுத்தார். இனி தொகுதியில் நேரடியாக என்னை அழைக்காமல் காசோலை தந்தால் நடப்பதை வேறு என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கோபமாக வெளியேறினார். இதனால் சட்டசபையில் சிறிது நேரம் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ் நாதனை கவர்னர் மாளிகையில் நடிகர் விஜய் சேதுபதி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவையில் சினிமா படப்பிடிப்பு மற்றும் விளம்பர படப்பிடிப்புகள் தினமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடிகர் விஜய் சேதுபதியின் புதிய படத்துக்கான படப்பிடிப்பு புதுச்சேரி பாரதி பூங்காவில் நேற்று காலை நடைபெற்றது. இதனால் நடிகர் விஜய் சேதுபதிக்கான ரசிகர்கள் பாரதி பூங்கா முன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் பாரதி பூங்கா எதிரே உள்ள கவர்னர் மாளிகையில் ஆளுநர் இருப்பதை அறிந்த விஜய் சேதுபதி கவர்னர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலகத்தில் முன்பு கருப்பு பேட்ச் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அலுவலகம் முன்பு ஒன்றிணைந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளை கண்டித்தும் அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான இலவச மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளியின் பொறுப்பாசிரியர் ஞான சம்பந்தம் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் ஸ்ரீ சீதா முன்னிலை வகித்தார். விரிவுரையாளர் திலகம் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறைக்கு ஆலோசகரை நியமிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தில் திட்ட பிரிவில் ஒரு ஆலோசகரை நியமிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அதாவது கண்காணிப்பாளர் பதவிக்கு குறையாத அதிகாரியாக இருத்தல் வேண்டும். வரும் செப்டம்பரில் ஓய்வு பெற இருப்பவர்களுக்கும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பட்ஜெட் சம்பந்தமான வேலைகளில் பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும். கணினி அறிவியலில் பட்டம் அல்லது டிப்ளமோ பெற்றிருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும். 65 வயதுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். இதற்கான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது. கிளை செயலாளர் மதுரை என்கிற குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீர் செய்ய வேண்டும், ஒரு வழி சாலைகளை முறைப்படுத்த வேண்டும், புதிதாக அமைப்பட்ட சிக்னல்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளராக முதன்மை மருத்துவ அதிகாரி ஐயப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் ஜோதி பாப்லி ஜேம்ஸ் 62 வயதை நிறைவு செய்துவிட்டதால் நிர்வாகமற்ற பதவியான அரசு பொது மருத்துவமனையின் ஆலோசகர் பதவிக்கு தேர்வாகியுள்ளார். எனவே புதுவை அரசு பொது மருத்துவமனையில் முதன்மை மருத்துவ அதிகாரி ஐயப்பனை ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளராக நியமனம் செய்யப்படுகிறார்.
இதற்கான ஆணை துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி சுகாதாரத்துறை சார்பு செயலர் ஏழுமலை வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.